யோகாம்பால் சாம்பார் பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி, பூண்டு போட்ட பருப்பு பொடி, இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாச்சு ஒரு காம்போ மீல் பண்ணி நான் ஆர்த்திக் பண்ண போகிற அந்த காம்போவை அப்படியே உங்களுக்கு கேமரா முன்னாடி பண்ணிடலாமேன்ட்டு தான். ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட்டு முருங்கைக்கீரையை வச்சு, முருங்கைக்கீரை இது மாதிரி இருக்குது, நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி ஒரு கூட்டு, அதுக்கப்புறமா வேப்பம்பு ரசம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், யூஸ்வலி எங்கள் ஆட்டில் சாட்டர்டேஸில் வேப்பம்பு ரசம் இருக்கும்னு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையிலலாம் வேப்பம்பு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால நாங்கள் இந்த மாதிரி சாட்டர்டேஸில் முக்கால்வாசி வேப்பம்பு ரசம் வச்சுருவோம். ஸோ வேப்பம்பு ரசம் பண்ண போகிறோம். இதுக்கு மேட்சிங்காக தொட்டுக்கிறதுக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று தான், அது பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப எலாபரேட் இதெல்லாம் கிடையாது, சின்ன ஒரு இதுதான். சும்மா பார்க்கலாமே, உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால இன்றைக்கி ஒரு காம்போ மீல் எடுத்திருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். தண்ணி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா யூஸ்வலி எல்லோரும் இதில் வெங்காயம் தக்காளிலாம் யூஸ் பண்ணுவாள். நான் வெங்காயம் தக்காளிலாம் இல்லை, தக்காளி மட்டும் போட போகிறேன். ஒரு புளிப்பு டிஞ்ச் இருக்கணுங்கிறதுக்கோசரம் வெங்காயம் யூஸ் பண்ணல. தேவைப்பட்டவா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு கீரையை அதோடு போட்டுட்டு, வெங்காயம் தக்காளி பூண்டு கூட போட்டுக்கிறான் நிறைய பேர். வெங்காயம் தக்காளி பூண்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கீரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா வேக விடுங்கோ. அதுக்கப்புறமா நம்ம பண்ணுற ப்ராசஸ் தான் அதோட இது. நாம் இன்றைக்கி நோ ஆனியன் நோ கார்லிக்கில் தான், ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும், எதை எடுத்தாலும் நான் நோ ஆனியன் நோ கார்லிக்கில் தான் போவேன். இதெல்லாம் கேட்கணுமா? மோரோவர் எனக்கு கல்சட்டி எடுத்தாலே நான் வெங்காயம் கொண்டு வர போகிறதில்ல, நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கு கல்சட்டியில் வெங்காயம் போட்டுட்டேன்னா அதுக்கப்புறமாவும் அதோட வாசனை அப்படியே இருந்துருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பிராந்தி தான் அது. அதனாலே நான் இதில் வெங்காய சாம்பார் வைக்க மாட்டேன், வெங்காய வத்த குழம்பு வைக்க மாட்டேன். அதனால் ஏன்னா ஈயச்சொம்பில் பார்த்தேன்னா நீங்கள் பருப்பு ரசம் வச்சேன்னா பருப்பு ரசம் மட்டும்தான் அதில் வாசனையாக இருந்துட்டுருக்கும். அதில் நீங்கள் ஜீரக ரசம் வச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் பருப்பு ரசம் வாசனையே வரும். அதனால் இதுதான் என்னோடய ஒரு மனப்பிராந்தினால நான் இதில் வெங்காயம் பூண்டெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன் கல்சட்டியில். இந்த ஸ்டேஜில் நல்லா வாஷ் பண்ணி வச்சு முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணலாம். முருங்கைக்கீரையை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் நல்லா தெரியும் எவ்வளோ இதில் அயன்லாம் இருக்குதுன்னு. இன்ஃபேக்ட் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், என் தங்கைக்கோசரம் இது மாதிரிலாம் நான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு, இதெல்லாமும் அவளுக்கோசரம் பண்ணியிருந்த ஒரு இது தான். முன்னாடியே முருங்கைக்கீரை பொடி எப்படி அவளுக்கோசரம் இது பண்ணி கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன். பெருங்காய கட்டி GPC இது 2 போடுறேன். இதில் 2 தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். இது நல்லா கொதித்து வேகட்டும். இதுக்கு அரைக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஸோ என்னெல்லாம் போடணுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன மூடியில் ஒரு மூடி தேங்காய், சின்ன காய் அதில் ஒரு மூடிக்காய் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு வரமிளகா போடுறேன், ஒரு பச்சை மிளகா போடுறேன். இது நல்லா வேகட்டும். இதுக்குள்ளே இதை நல்லா தண்ணி விட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இது என்னன்னு கேட்டீங்கன்னா வேக வச்ச பைத்தம்பருப்பு இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். பருப்போடு சேர்ந்து எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். ஆர்டிஃபிஷியலாக அயன் மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ முருங்கைக்காயை விட முருங்கைக்கீரையில் இன்னுமே அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற குழந்தைகள்லாம் சாப்பிட்லாம். டெலிவரி ஆனதுக்கப்புறமா முதல் 2-3 மாதத்துக்கு கொடுக்க மாட்டா கீரையெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூப் மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி கீரை மசியல் மாதிரி எப்போதாவது ஒரு ஃபார்மில் நீங்கள் எடுத்துகிட்டே ஆகணும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம். ஏன்னா நமக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறமா நிறையா லாஸ் ஆகும், அயன்லாம் லாஸ் பண்ணுவோம். அதனால தான் ஹேர் ஃபால், அதாவது அந்த நாளில் சொல்லுவாள் குழந்தை மூஞ்சி பார்த்து சிரிச்சா தலைமையை கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி நமக்கு அயன் நிறையா லாஸ் பண்ணியிருப்போம். அதனால நமக்கு ஹேர் ஃபால் ஆகும். அந்த 3 இப்படிலாம் சொன்னால் தான் நமக்கு மனசு ஒரு சமாதானமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பெரியவாள்லாம் அப்படி சொல்லி வச்சுருக்கா. ஆக்சுவலி அயன் லாஸ் ஆகிறதுனால தான் ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ அப்படின்றதே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் மெதுவாக இதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நேச்சுரல் அயன் இதெல்லாம். இது நல்லா வேகட்டும், பார்க்கலாம். என்ன தக்காளி நான் யூஸ் பண்ணேன்னு கேட்டேன்னா நாட்டு தக்காளி, நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு பைத்தம்பருப்பு நான் எவ்வளோ வேக வச்சு போட்டிருக்கேன்னா இந்த கரண்டியால் 2 கரண்டி பைத்தம்பருப்பு போட்டு வேக விட்டு அது 3 கரண்டி 4 கரண்டியாக எடுத்து அந்த இது இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இதையும் இதில் கலக்கலாம். தேங்காய் அரைச்சி விட்டப்புறம் ரொம்ப நாளைக்கு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும், அணைச்சிடலாம். இந்த கீரை வேகிறதுக்கு தான் டைம் ஆகும். ஒரு ஈஸி 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஆகும். கொதி வந்துடுத்து. மேலே கடுகு உளுத்தம்பருப்பு தேங்காய் எண்ணெய் நல்லா தாளித்து கொட்டினோன்னா ஆச்சு. அடுப்பை அணைச்சிட்டு இதை இறக்கி வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பார்க்குறதே இப்படி கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆற ரொம்ப கெட்டியாகிடும் இந்த கூட்டு. நீங்கள் இதை சாதமாக பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை தொட்டுன்னு சாப்பிட்றேன்னாலும் சாப்பிட்லாம். சாதமாக சாப்பிட்டுட்டு இதோட கூட சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தொட்டுன்னு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தான் எல்லாத்தையும் ரூம் போட்டு யோசித்து சாப்பிட்றவா. அதனால் இதுக்கு மேட்சிங் ஒன்று சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கி கறி பண்ணினேன்னா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். அதனால தான் இப்படி இருக்கும். பார்த்தாலே தெரியலையா, ரூம் போட்டு யோசித்து எல்லாத்தையும் மேட்சிங் பார்த்து சமைச்சு சாப்பிட்றது. ஸோ ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோட தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே நல்லெண்ணெய்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெயும் யூஸ் பண்ணியிருக்கேன் பொரிக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெயும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு. இறக்கினதுக்கு இப்பயே எப்படி கெட்டியாக இருக்குது தெரியுறதா உங்களுக்கு. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். ஸோ ரெடி ஆகிடுத்து. தாளித்து கொட்டிட்டோம். கடுகு உளுத்தம்பருப்பு. ஸோ மூடி போட்டு வச்சுடலாம். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ வேப்பம்பூ ரசம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு தக்காளி போடக்கூடாது. வேப்பம்பூ ரசத்துக்கு தக்காளியே வேண்டாம், ஜஸ்ட் புளி மட்டும் இருந்தாலே போதும். GPC பெருங்காயம் 2 பீஸ் போடுறேன். பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி ஒரு 2 போடுங்க. ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் யோகாம்பால் சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கோசரம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா பைத்தம்பருப்பு ஜலம் விடுங்க. இதுக்கு துவரம்பருப்பை விட பைத்தம்பருப்பு விட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே
பைத்தம்பருப்பு ஜலத்தை விளாவிட்டு அதுக்கப்புறம் மேலே நல்லா தாளிச்சு கொட்டணுன்றது பார்க்கலாம். இது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். எக்ஸாக்ட்லி ஒரு 5 to 7 minutes கொதிக்கட்டும் போதும். இது நல்லா ஒரு 5 to 7 minutes கொதிச்சிருக்கு. இதில் இந்த பைத்தம்பருப்பு ஜலத்தை விட்டுடலாம். இதுக்கு வந்து நீங்கள் கருவேப்பிலெலாம் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இறக்கி வச்சுட்டு இதில் நம்ம தாளிச்சு கொட்டுறதே எல்லாத்தையும் கருவேப்பிலையிலேருந்து வரமிளகாலேருந்து எல்லாத்தையும் வறுத்து அதில் போடணும். தெரியாதவா இல்லை, நிறைய பேர் என்ன மாதிரி இருக்கிறவா, என் வயசில் இருக்கிறவா, மிடில் ஏஜில் இருக்கிறவா கூட இப்போல்லாம் பண்ணுறேன். புதுசாக பண்ணுற வேப்பம்பு ரசம் பண்ணணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கோசரம் இது பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான். நிச்சயமாக நிறைய பேர் பண்ணுறேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இதை என்னை விட பெஸ்ட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியே நீங்கள் பண்ணுறவா நிறைய பேர் இருக்கேன். ஸோ எல்லா ரசம் போல் இதுவும் நல்லா நுரைச்சி வரணும், அவ்வளோதான். பட் இதுக்கு கொத்தமல்லி உண்டா அப்படின்னு கேட்டேன்னா கிடையாது, தக்காளி உண்டான்னு கேட்டால் கிடையாது. இப்படி இருந்தால் தான் இந்த வேப்பம்பு ரசம் ஒரு வேப்பம்பு ரசமாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் தக்காளிலாம் போட்டேன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் போகும். கொத்தமல்லி போட்டேன்னா அதுவுமே வேறு மாதிரி ஒரு அரோமா கொடுக்கும். ஸோ இந்த ரசத்துக்கு, வேப்பம்பு ரசத்துக்கு வெறும் புளிஜலம், பச்சை மிளகா, கொஞ்சம் சாம்பார் பொடி, பெருங்காயம், உப்பு இதை போட்டு கொதிக்க விட்டுட்டு பைத்தம்பருப்பு ஜலத்தை விட்டு பிளாவின்னு எழுனாலே போகும். மேலே வறுத்து போடுறதே நான் கருவேப்பிலை வறுத்து போட்டேன்னா நல்லாயிருக்கும். நல்லா நுரைச்சி வந்துடுத்து. அடுப்பு சின்னது பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன், 1/4 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, ஒரு ஹேண்ட்ஃபுல் வேப்பம்பூ போடுறேன், கருவேப்பிலை. சின்னதாக அடுப்பை வச்சுட்டு வருதுங்க. பெருங்காயப்பொடி ஜஸ்ட் ஒரு பிஞ்ச். ஆல்மோஸ்ட் இது நல்லா வறுப்பட்டுட்டு இன்னும் கருகிடக்கூடாது அண்ட் நல்ல கலர் மாறணும், அவ்வளோதான். கருப்பாக்கிட்டேன்னா ரொம்பவே கசக்கும், அதனால தான் சின்னதாக வச்சுன்னு பண்ணுங்கன்னே. ரெடி ஆகிட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். இதை ரசத்தில் சேர்த்துடலாம். அப்படியே மூடி போட்டு வச்சோன்னா ஜோராக இருக்கும் ரசம். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எல்லோரும் பண்ணுறது தான், புதுசு இல்லை. சொன்ன மாதிரி இது ஒரு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு. நல்லா ஒரே ஒரு விசில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி துண்டு துண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான உப்பு போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் கிட்ட போடுங்க. கடலை மாவு 1 ஸ்பூன் போடும். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன். பெருங்காயப்பொடி 1/4 ஸ்பூன். நான் வந்து காரப்பொடி போட மாட்டேன், சாம்பார் பொடி போட்டு தான் பண்ணுவேன். அதனால் நான் எப்படி பண்ணுறேனோ அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து யோகாம்பால் சாம்பார் பொடி. நல்லா 2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். ஏன்னா இதில் எவ்வளோ காரம் இருக்கும் என்னன்னு எனக்கு தெரியும். நல்லா எவ்வளோ தேவைன்னுறதும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடையாத மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. எல்லா கிழங்கு மேலேயும் நல்லா நம்ம அந்த அரிசி மாவு, கடலை மாவு, பெருங்காயம், உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மெதுவாக கலங்கோ. அழுத்தி கலந்தேன்னா இது உடஞ்சி போயிடும் சேப்பங்கிழங்கு. அதுவே சேப்பங்கிழங்கு ஒரு விசில் விட்டு இறக்குங்க போகிறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷோட கிரவுண்ட்நட் ஆயிலை வச்சு பண்ண போகிறேன் இன்றைக்கி. நிச்சயமாக இதுவும் நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. வடை தட்டுறதுக்கு மட்டும்தானே இல்லை, இந்த மாதிரி வதக்கின காய்க்கெல்லாமும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க விட்டுருக்கேன். சேப்பங்கிழங்கு கறிக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் நல்லா வரும். 2 டேபிள் ஸ்பூன் வேணுமா மாமி அப்படின்னு கேட்டேன்னா, அது டீப் ரோஸ்ட்டாக நல்லா கரகரன்னு வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணினா தான் அது நல்லாயிருக்கும். மோரோவர் இதில் வந்து நான் இப்போ தாளிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டேன்னா, உளுத்தம்பருப்பு இது டீப் ரோஸ்ட் ஆற வரைக்கும் உளுத்தம்பருப்பு இருந்ததுன்னா அது கருகி போயிடும். அதனால் இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கடுகு உளுத்தம்பருப்பை தாளித்து கொட்டினேன், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினேன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சாப்பிட்றச்சே அந்த உளுத்தம்பருப்பும் நல்லா கடுக்குன்னு கடிப்பட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ இது எண்ணெய் காஞ்சிடுத்து இதில் ஆட் பண்ணலாம். மீடியம் ஹையில் வச்சுருங்க அடுப்பை. இது இப்படியே கொஞ்சம் நாழி மெதுவாக வச்சு மெதுவாக அது பண்ணி நீங்கள் கரண்டியால் திருப்புறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது மாதிரி இப்படி குலுக்கி திருப்பினேன்னா ஈஸியாக இதாகும், உடையாத இருக்கும். இது ரோஸ்ட் ஆகட்டும் மெதுவாக. இது ஒரு 10 minutes ஆகும், பார்க்கலாம். மீடியம் ஹையில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது எவ்வளோ மம்மின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 1/2 கிலோ சேப்பங்கிழங்குது. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். கடலை எண்ணெயே ஜஸ்ட் ஒரு சின்ன டீஸ்பூன் விடலாம். 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். இதுவே இன்னும் நல்ல டீப் ஃப்ரையாக வேணும் அப்படிங்கிறவா எண்ணெயை கொஞ்சமாக வச்சு அதில் 4 நாளாக போட்டு பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கறி பண்ணலாம். அது கல்யாணத்துலலாம் கிடைக்குமே இந்த சேம்பு ரோஸ்ட், அதுதான். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலையே காய் மேலே எப்படி வைக்கிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தாச்சு. நல்லா இது மாதிரி இன்னொரு 2 minutes இப்படியே இருக்கட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இது நல்லா எல்லாமா கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே கலந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ இன்னையோட சமையல் சிம்பிள் தான், ஆனால் இதுக்கோட காம்பினேஷன்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேப்பம்பூ ரசம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாரத்துக்கு 1 நாளாவது நம்ம எடுத்துக்கணும். வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் அது வாரத்துக்கு. ப்ளட் ப்ரெஷரோட இது நார்மலாக இருக்கிறதுக்கு, டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வேப்பம்பூ. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான இதில் தான் போயிருக்கோம். இது ஒன்று தான் நிறைய எண்ணெயை விட்டு அன்ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். காம்பினேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இது அன்ஹெல்தி, அது 2 ஹெல்தி. ஸோ கண்டிப்பாக இந்த காம்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.